இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இந்த வாரத்தில் ஆரம்பிப்பாங்க. இந்த வாரத்தில் ஆரம்பிச்சு 45 days கண்டினியூவா நடிச்சு இவர் அந்த படத்துல வெளியே வந்துடுறாரு. அதுக்கு பிறகு மற்ற போர்ஷன்லாம் முடிச்சு ஒரு ஷார்ட் டைப் படமா அந்த படத்தை பண்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவும் அந்த படத்தை இணைகிறார். யுவன் சங்கர் ராஜா, தேசிங்க பெரியசாமி, சிம்பு ப்ரொடக்ஷனுங்கும் போது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படத்துல டிஏஜிங் பண்ண மாதிரியான ஒரு சின்ன சிம்பு, எனக்கு அதை பார்த்த உடனே இந்த எங்க வீட்டு வேலைன்னு படத்துல சிம்பு பண்ணியிருப்பாரு, அந்த ஞாபகம் தான் வந்தது. ரசிகர்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால 2025 வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பேக் டு பேக் ட்ரீட் தான். ரசிகர்கள் வந்து கரெக்டாக சிம்புவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்கு. ஆனால் பட் எங்கே போனாலும் சரி அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நேற்று பிறந்த நாளைக்கு நேற்று நைட்டே ஒரு 12 மணிக்கு ஒரு வீட்டு வாசப்படியில் கேக் வெட்டிருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட செலிப்ரேஷன் இருக்கு. பெரிய அதிசயமா இருக்கு. சின்ன வயசுலேயே வந்ததுனால எல்லா விதமான அவர்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கொஞ்சம் வயசுல கிடைச்சிச்சு. அதுவும் அப்பாவால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டாலும் கூட இவர் திறமையால் வந்து இன்னைக்கு வந்து பெரிய தனி ஒரு அடையாளம் இருக்கு, அடையாளத்தை உருவாக்கிட்டார். சிலம்பரசன் தான் விமர்சனம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். விமர்சனம் இன்னுமே தான் வந்துட்டு இருக்குங்களா? மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவர் தொடர்ந்து சிம்புவை பயன்படுத்துறாரு. கமல்ஹாசனுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அதே லெவலுக்கு ஈக்குவலான ஒரு தேவர் மகன்ல எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டுக்கு. சூப்பர். அது வெளியே வந்த பிறகுதான் அது பயங்கரமா வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேஆர் ரஹ்மான் மியூசிக், கமல் அண்ட் சிம்பு ரெண்டு பேருமே டான்ஸ்ல சலைச்சாலே கிடையாது. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு ரொம்பவே சீனியர்னே சொல்லலாம். ஏன்னா சைல்டுஹுட்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து படங்கள் வருதோ இல்லையோ, அப்டேட் வருதோ இல்லையோ, ஆனால் அவருக்கான ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருக்காங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட? இல்லை, பிறந்ததுலேருந்தே இருக்கிறார் சினிமாவில், அப்படி வச்சுக்கலாம். அவங்க அப்பா அவருடைய டிஆருடைய கம்பெனியோடைய லோகோவே இவர் தான். ஒரு குழந்தை அப்படியே தவந்து வந்து திரும்பி பார்க்கும், அதுலேருந்து தான் சிம்பு சினி ஆர்ட்ஸ்ன்னு போடுவாங்க. அதனால் பிறந்ததுலேருந்தே சினிமாவில் இருந்து ரொம்ப குறைந்த வயதில் நடிக்க வந்தார். 4-5 வயசுலேருந்தே சின்ன சின்ன சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். அப்புறம் வந்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு ஹீரோவாக அறிமுகமானார். பார்த்திங்கன்னா எல்லா கிராஃப்ட்டுமே அவங்க அப்பா மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது பார்த்திங்கன்னா மியூசிக்காக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட் எல்லாத்துலேயுமே ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசனுக்கு அடுத்து எல்லா கிராஃப்ட்டும் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரில் சிம்பு அவர்கள். சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தான் நடிப்பார். ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்துட்டாருன்னா இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே பேசிடுறாரு. அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. அது யதார்த்தமாக இருக்கிறார். யதார்த்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு சிக்கல் இருக்குது. ரொம்ப நல்ல மனிதர்களுக்கு எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அவர்களால் பொய் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் லாஜிக் இருக்குது. அதாவது ரொம்ப நல்லவர் வந்து ரொம்பவே காயப்பட்டுகிட்டே இருப்பான், ரொம்ப தனியாகவே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரால் வந்து போலியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, பொய்யா ஒரு மனிதருக்காக வந்து பொய் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒதுக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் அவங்களை தண்டிக்கப்பட்டே இருப்பாங்க. அந்த நபர் அந்த மாதிரி தான் வந்து சிம்புவும். சின்ன வயசுலேயே வந்ததுனால எல்லா விதமான அவர்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கொஞ்சம் வயசுல கிடைச்சிச்சு. அதுவும் அப்பாவால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டாலும் கூட இவர் திறமையால் வந்து இன்னைக்கு வந்து பெரிய தனி ஒரு அடையாளம் இருக்கு, அடையாளத்தை உருவாக்கிட்டார். அது யங்ஸ்டர்ஸோடைய அந்த பல்ஸை பிடிச்சி ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டார். ஒரு 20-22-5 வயசுலேயே வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அப்படிங்கிற விஷயம்னா தனிப்பட்ட திறமையிலும் அப்பாவால் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் கூட தன்னுடைய திறமையால் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காரு. எத்தனையோ வாரிசு நடிகர்கள், எத்தனையோ வாரிசு தயாரிப்பாளருடைய பையன், வாரிசு இயக்குநருடைய பையன்லாம் பெருசாக ஷைன் ஆக முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரை நம்ம சொல்ல வேணாம், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அவர் அப்பாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான். அவங்க பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். இருந்தாலும் அவங்களால அவர் சைன் பண்ண முடியல. அப்போ ஒரு வாரிசுங்கிறது அவருக்கு உள்ளே வரக்கூடியதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தான். ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய திறமையால் அங்கே ஒரு பெரிய இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. ரசிகர்கள் வந்து கரெக்டாக சிம்புவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் பட் எங்கே போனாலும் சரி அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நேற்று பிறந்த நாளைக்கு நேற்று நைட்டே ஒரு 12 மணிக்கு ஒரு வீட்டு வாசப்படியில் கேக் வெட்டிருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட செலிப்ரேஷனாக இருக்குது. பெரிய அதிசயமாக இருக்குது. அது வந்து ஒரு ரசிகர்கள் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறாரு. ஆனால் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவருக்கு ரொம்பவே அதிகம் இல்லை? இல்லை, அது அப்பாவுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். அதில் நீங்கள் வந்து
கொஞ்சம் கூட இதே பண்ண முடியாது. அதாவது அவர் படம் பண்ணுறப்ப வந்து வெறும் நம்பிக்கையும் கனவையும் மட்டும் நம்பி ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வர்றாரு, வந்து படம் பண்ணி. அன்னைக்கெல்லாம் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு இரும்பு கேட், அதை உடச்சி இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஜாமாவானா இருக்காருன்னா அவருடைய தன்னம்பிக்கையெல்லாம் நீங்கள் என்னதான் அவரை வந்து இன்னைக்கு நிறைய பேர் அதை மாதிரி பேசுகிறாங்க நடிக்கிறாங்க கூட இன்றைக்கும் தன்னுடைய இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ண முடியல. இத்தனை கிராஃப்ட் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் யார் இருக்கா? கதை, திரைக்கதை, வசனம், பாடல், டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண ஒரு டிஆர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த ஒருத்தரே இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? அவருடைய வாரிசுங்கிற போது இவரும் அந்த இடத்த தக்க வச்சுட்டே போகிறாரு. அது ரசிகர்கள் அவரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பேஸ் அப்படியே வச்சுருக்காங்க. தக்லீஃப் படத்தோடைய அந்த இது கூட நடந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இவருடைய ஃபேன்ஸ் தான் அங்கே கூட்டியிருந்தாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அந்த ரசிகர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு டேலண்ட் ஆஃப் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம் சிலம்பரசன். அவ்வளோ டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் மேலே வந்து விமர்சனம், சிலம்பரசன் தான் விமர்சனம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். விமர்சனம் இன்னுமே தான் வந்துட்டு இருக்குங்களா? இல்லை, இது எப்படின்னா அவர் ரொம்ப சின்ன வயதிலே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டார், டைரக்டர் ஆகிட்டார், மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், சிங்கர் ஆகிட்டார், ப்ரொடியூசர், அப்போ கோ ப்ரொடியூசர், நிறைய வேலைகள் சின்ன வயசுலேயே வந்தவொடனே ஒரு 18-19 வயசில் அவருக்கு பெருசாக வந்து அந்த வெளி உலக தொடர்போ வெளி உலக அனுபவமோ மெச்சூர்டாக இல்லை. அது சில நேரங்களில் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. சில பேர் நம்பினார், சில இயக்குநர்கள் நம்பினார், அதான் தப்பாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் கீழே விழுந்து எந்திரிச்சு பக்குவப்பட்டு மோல்டாகி இன்னைக்கு வந்து நிற்கிறார். 42 வயசு அப்படிங்கிற போது 42 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி அவருக்கு அனுபவத்தில் கிடைச்சிச்சு. படிச்சு கிடைக்கல, சில பேருக்கு படிச்சு அனுபவம் வரும், இவர் வாழ்க்கையிலே அனுபவத்தை கற்றுக்கிட்டார். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு மோல்டான ஒரு நபராக இருக்கார். தக்லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உண்மையிலே மணிரத்னம் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் பாராட்டினாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு நபர். கரெக்டாக இத்தனை மணிக்கு ஷார்ட்னா இத்தனை மணிக்கு இருக்கணும், இந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் அவர் தொடர்ந்து சிம்புவை பயன்படுத்துறாரு. அப்போ சிம்புவுடைய அந்த பொட்டன்ஷியல் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கொடுத்தா வேலை சரியாக செய்வார், இந்த வேலையை அவர்கிட்ட வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் தொடர்ந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அதே லெவலுக்கு ஈக்குவலான ஒரு தேவர் மகன்ல எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தக்லைஃப்ல கூடுதல் தகவல் என்னன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டுக்கு. சூப்பர். அது வெளியே வந்த பிறகுதான் அது பயங்கரமா வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேஆர் ரஹ்மான் மியூசிக், கமல் அண்ட் சிம்பு 2 பேருமே டான்ஸ்ல சளைச்சாலே கிடையாது. கமல்ஹாசனோட மகனா பண்ணிருக்காரு அவரு. இல்ல, அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் பிளாக் ஃபுல்லா இவர் ஆக்ஷன்லாம் பின்னி எடுத்துருக்காராம். படம் டப்பிங் முதல் கொண்டு முடிச்சுட்டாங்க. முழுவதுமா அந்த படத்தை வந்து முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து வெளியே வந்துட்டார். அந்த படத்தை பார்த்த அந்த யூனிட்ல இருக்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிரமிப்பா பண்ணியிருக்காரு. இதை பார்த்து ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு இன்னொரு படம் பண்ணுவோம் சிம்பு வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேச்சுவார்த்தை லைன் அப்ல இருக்கு. அது இப்போ ஃபியூச்சரில் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பக்குவமாக ஒரு ஆளை நிற்கிறார் இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ விமர்சனத்தை தாண்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுக்கும் சண்டை உண்டு அப்படின்ற மாதிரி எவ்வளோ நியூஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். அது உண்மையானு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு புகைப்படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம், வைரல் ஆச்சு. ஸோ அவங்களோட நட்பு எந்த மாதிரியான நட்பு? இல்லை, ஆரம்ப காலங்களில் ஒரே காலகட்டத்தில் வந்து 2 ஹீரோக்கள், சிவாஜி ரஜினி, கமல் விஜய் அப்படிங்கிற மாதிரி சிம்பு தனுஷுங்கிறது ஒரே காலகட்டத்தில் வந்து ஒரு யங் ஹீரோஸ் 2 பேரும். அப்படிங்கும்போது அந்த ஒரு போட்டி ஆரம்பத்துலலாம் இருந்துச்சு, நீயா நானாங்கிற போட்டியெல்லாம். ஆனால் இன்னைக்கு வந்து 2 பேருமே வேறு திசையில் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாங்க. அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு, அவர் வேறு மொழி படங்கள் பண்ணுறாரு, இவருடைய லைனப் பெருசாக இருக்குது, இவரும் பக்குவப்பட்டாருங்க. 2 பேரும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்கல்ல. மெச்சூர் ஆகிட்டோம், அதெல்லாம் தாண்டி இப்போ 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. அவருடைய ட்ராக் வேறு, அவருடைய படங்கள் வேறு, இவருடைய ட்ராக் இவருடைய படங்கள் வேறுங்கிறது ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அதை தாண்டி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது சிம்பு அவர்கள் வந்து எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் சர்ச்சையான பாடல் வந்து பீப் சாங். ஸோ அந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருக்காரு, இவர் தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நபர்கள் இன்னைக்கு வந்து சிலம்பரசனா ஓகே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எப்போ படம் நடித்தாலும் நாங்கள் வந்து இருப்போம், அன்னைக்கு விமர்சனமாக வச்ச பெண்கள் கூட இன்னைக்கு வந்து அவரை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் சில விஷயங்கள் வந்து அவருக்கு சுற்றி பின்னப்பட்ட வலை. ஓகே, ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் சிலர் அதை வந்து பெருசாக்கி சிம்புடைய கேரியரவே காலி பண்ணுறதுக்கு உண்டான சில வேலைகள்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் பற்றி ஏதாவது தப்பான விஷயங்கள் வரும். அது யார் செய்கிறாங்கன்னு அவங்களுக்குமே தெரியல.
அவங்களுக்குமே தெரியல, வெளியே இருக்க மீடியாவில் இருக்க ஆட்களுக்குமே தெரியல. எங்கிறதோ ஒரு குரூப் வருது, அது மாதிரி விஷயத்தை கிளப்பி விட்டு போச்சு. அப்போ அந்த பிரச்சனையை வந்து சில பேர் ட்ரிக்கர் பண்ணி அதை பெருசாக்குனாங்க. இப்போ ரியாலிட்டி தெரிஞ்ச பிறகு ஓகே அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலை வந்துருச்சு. இது ஒரு இன்னைக்கு அதை தாண்டி மோசமான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை தாண்டி மோசமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்காக போய் அன்னைக்கு நம்ம சிமெண்ட்டை இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அது வந்து மறந்து போச்சு. அது சிலம்பரசனோட லைன் அப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். அதுல முக்கியமான படம் வந்து தக் லைஃப், மணிரத்னம் அவர்களோட படம். ஸோ அந்த படத்துக்கு மேல என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதுக்கு அடுத்து வரப்போற படங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து ஓமை கடவுளை படத்தோட இயக்குனர் அவரோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் அவர்களும் கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ காலையில் ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா STR 50 தேசிங் பெரியசாமி அவர்களோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. எப்படி இந்த மாதிரி ஒரு கேட்டகரியா பிடிக்கிறாரு, எப்படி வந்து இளம் டைரக்டர்ஸா பிடிக்கிறாரு? இல்லை, இந்த ஒரு பெரிய கேப் விழுந்து போச்சு. ரசிகர்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால 2025 வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பேக் டு பேக் ட்ரீட் தான். இப்போ முதல்ல வந்து தக் லைஃப் படம் முடியுது. தக் லைஃப்ல ஒரு டப்பிங் முதல் கொண்டு முடிச்சுட்டு அந்த படத்தில் வேற போர்ஷன்ஸ் இல்லைன்ற பிறகு தான் இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ முதலில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அடுத்த வாரத்தில் இந்த படம் ஆரம்பிக்க போறாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய பார்க்கிங் பேரக்டருடைய படம் தான் இம்மிடியேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய போஸ்டர் கூட நம்ம இன்னைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு பேக்கை புக்கை கையில் வச்சிருப்பாரு. புக்குக்குள்ள ஒரு கத்தி இருக்கும், கத்தியில இருந்து ஒரு டிராப் இருக்கும், ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த படத்தோட ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரத்தில் ஆரம்பிச்சு கண்டினியூவா 45 டேஸ் அவர் நடிக்கிறார். 45 டேஸ் கண்டினியூவா நடிச்சு இவர் அந்த படத்துல வெளியே வந்துடுறாரு. அதுக்கு பிறகு மற்ற போர்ஷன்லாம் முடிச்சு ஒரு ஷார்ட் டைம் படமா இந்த படத்தை பண்றாங்க. இந்த படம் தான் இம்மிடியேட்டா ஆரம்பிக்கிறது. இந்த படம் முடிச்சவனே அஸ்வந்த் மாரிமுத்து படம் ஆரம்பிக்கிறாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து டிராகன் பண்ணிட்டு இருக்காரு. டிராகனுடைய போர்ஷன்ஸ்ல இருக்கு. அது முடிச்ச படம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சில மாசம் 2-3 மாசம் தேவைப்படுது. அதனால அது முடிச்சவனே அது ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முடிச்ச பிறகு இந்த இயர் எண்டில் தான் தேசிங்க பெரியசாமி படம். தேசிங்க பெரியசாமி படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பொருள் செலவில் தயாராகக்கூடிய படம். ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவிலேயே ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும். அந்த கதை ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. கேட்ட எல்லாருமே பிரமிச்சு போய் தான் இருக்கிறாங்க. அதனால ராஜ்கமல்ல அந்த படம் பண்றதா இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு NRI ஒரு ப்ரொடியூசர் பண்றதா இருந்துச்சு. பலரும் தள்ளி போய் இப்போ அவருடைய கம்பெனிலேயே பண்றாரு. அந்த கதையை வந்து விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அந்த டைரக்டரும் இவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு அதனுடைய அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப நாளைக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவும் அந்த படத்தில் இணைகிறார். யுவன் சங்கர் ராஜா, தேசிங்க பெரியசாமி, சிம்பு ப்ரொடக்ஷனுங்கும் போது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படத்தில் டிஏஜிங் பண்ண மாதிரியான ஒரு சின்ன சிம்பு. எனக்கு அதை பார்த்தவொடனே இந்த எங்க வீட்டு வேலைன்னு படத்தில் சிம்பு பண்ணியிருப்பாரு. அந்த ஞாபகம் தான் வந்தது. ஒரு முக்கியமான ஒரு படமா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு படம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. அந்த பெரிய பட்ஜெட் இது வரைக்கும் சிம்புவுடைய கெரியர்ல இல்லாத ஒரு பெரிய பட்ஜெட் படம். அது இந்த வருஷம் கடைசியில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இம்மிடியேட்டா ஆரம்பிக்க படம் வந்து ராம்குமாரோடைய படம் தான். அது வந்து நம்ம டான் பிக்சர்ஸ் இந்த இட்லி கடையில் பண்றாங்களே அந்த கம்பெனி பண்றாங்க. அது இந்த வாரத்தில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஓகே சார், இப்போ தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் வரப்போகிற STR 50 அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் ஃபேக்டரி தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க விலகி போயிட்டாங்களா? இல்லை, ராஜ்கமலில் வந்து அமரன் படத்தில் ஒரு சின்ன ராஜ்கமலுக்கும் சோனி லீவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் தான் ராஜ்கமல் வந்து சோனி லீவுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி. பட் அந்த போட்ட பட்ஜெட்டுக்கும் அவங்க கொடுத்த இதுக்கும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனதுனால சோனி லீவ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு. அதற்கு பிறகு மகேந்திரன் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி அமரனை முடிச்சார். அப்போ அந்த லைனப்பில் தான் இந்த படம் இருந்துச்சு. அந்த படத்தில் நடந்த பிரச்சனைனால இது கொஞ்சம் டிலே ஆனதுனால வேற ஒரு ப்ரொடியூசர் பார்ப்போம்னு வேற ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாங்க. ஒரு NRI ப்ரொடியூசர் வந்தார். பட் அவரும் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால இப்போ நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவரே ஆரம்பிச்சு. ஆத்மன் சினி ஆர்ட்ஸ். ஆமா, ஆல்ரெடி அவங்க அப்பா பேர்ல ஒரு கம்பெனி இருக்கு, சிம்பு சினி ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ இவர் பேர்ல ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. பட் இந்த படத்தை பண்ணக்கூடிய பட்ஜெட் வந்து அவர்கள்கிட்ட இருக்குங்களா? இல்லை, சிம்புவை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் சிம்பு பண்ணுறாருங்கிற போது அவங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். எந்த படமுமே முழுவதுமாக கையில் வந்து வச்சு போட்டு பண்ண மாட்டாங்க. கையிலேருந்து போட்டு பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள நபர் தான். பட் சிம்பு பண்ணுறாருங்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய பல கோடிகளை சம்பளம் வாங்குறாரு, அவரே படம் பண்ணுறப்ப அவர் நம்பி பணம் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்களே ஃபினான்சியர். இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படத்தை கூட நடிக்க வச்சு வாங்கலாமே அப்படிங்கிற ஃபினான்ஷியலாலாம் சிக்கல் வராது. அதனால தான் அந்த சிக்கல் வரக்கூடாதுங்கிறது தான் தான் பண்ணுறது. வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பண்ணி ஃபினான்ஷியலாக சிக்கலாகி அது டிலே ஆகக்கூடாதுல்ல. ஒரு நாள் டிலே ஆகி பண்ணுற படம் வந்து கரெக்டாக முடியணும், செலவு வந்து யாரும் வந்து கம்மி பண்ணிடக்கூடாது, குவாலிட்டி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா நானே பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அவரே இறங்கி பண்ணுறாரு. ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ அடுத்தடுத்து லைன் அப்பில் இவ்வளோ படங்கள் இருக்குது, உடனடியாக ஷூட்டிங் போகிறேன், 48 நாளில் வந்து படங்கள்லாம் முடிக்க போகிறான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஷூட்டிங்கில் கரெக்டாக போயிடுவாருங்க இதுக்கு மேலே? தக் லைஃப் பண்ணியிருக்காரு. ஓகே, தக் லைஃப்பில் காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருக்கட்டும் சரி, டே அண்ட் நைட் அந்த படத்தில் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. சூப்பர். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த
கொத்தவாச்சேரி மார்க்கெட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஓகே ஓகே அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலாக டூப் போடாமல் பண்ணியிருக்காரு. ஓகே யூனிட்டே டூப் போட்டு நடிங்கன்னு இருக்கிறாங்க, வேணாம்னா ரியலாகவே பண்ணியிருக்காரு போல். அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நடிச்சிருக்காரு. இப்போ அதெல்லாம் ஒரு காலம், நீங்கள் சொல்கிற டிலேயாக வர்றாரு, லேட்டாக வர்றாரு, அன்னைக்கு சுச்சுவேஷன்ஸ் வேறு, அன்னைக்கு உள்ள நிலைமைகள் வேறு. இன்றைக்கி எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்துட்டார். இன்றைக்கி வந்து அவருக்கும் வயசு இருக்குல்ல, அவர் பக்குவப்பட்டார். இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனை வரும். புது சிம்பு வந்து என்ட்ரி தான் இந்த 2025 வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே. சிலம்பரசனோட ஃபேன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம தலைவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கோ அதை விட பெரிய ஏக்கம் அவங்களோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் ஏன் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே போகிறாரு? இல்லை, அவங்க அப்பாவே பல இன்டர்வியூல சொல்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறோம், சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எல்லா பேரண்ட்ஸுக்குமே அது ஒரு ஆசை, ரசிகர்களுக்கும் அது ஆசை, எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை கூடிய விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது நம்புவோம். நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசணும். ரொம்ப நன்றி சார்.